வணக்கம் ராதா. என்ன உன் கையில் இவ்வளவு புத்தகங்கள்? வணக்கம் அருண். நான் நம் பள்ளி நூலகத்திலிருந்து தான் வருகிறேன். ஆமாம், வாசிப்பிற்காக புத்தகங்கள் இரவலானது. நம் பள்ளி நூலகத்தில் தான் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. என் மகிழி கதை புத்தகம் வாசிப்பது உங்களுக்கு தெரியாதா? உன்னோட மகிழ் பற்றி தான் எனக்கு தெரியுமே. நீ நீராகாசன் திட்டம் பற்றி கேட்டிருக்கிறாயா? ஆம், கேட்டிருக்கிறேன். அது மாணவர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் ஒரு நல்ல திட்டம். சரி, வாசிப்பு எதற்காக இவ்வளவு முக்கியம்? வாசிப்பு நமக்கு புதிய அறிவை வழங்குகிறது. அது நமது சிந்தனை திறன், கற்பனை சக்தி, சொற்களஞ்சியம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. அது நம்முடைய பாடப்பயிற்சிக்கு உதவுமா? கண்டிப்பாக. வாசிப்பின் மூலம் நம் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ளலாம். தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். நீராகாசன் திட்டம் எப்படி உதவுகிறது? இந்த திட்டத்தில் தினசரி வாசிப்பதற்கு ஊக்குவிக்கப்படுகிறது. அதில் பல வகையான புத்தகங்களை வாசிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. வணக்கம் ராதா. வணக்கம் அருண். நீங்க ரெண்டு பேரும் நீலா வாசிப்பு திட்டத்தை பற்றி தானே பேசிக் கொண்டிருக்கீங்க. சரிதானே? உங்களுக்கு தெரியாத இன்னொரு தகவலையும் நான் சொல்ல போகிறேன். அது என்ன தகவல் குரு? ஆயுஷ் நீலா தான் அது. நம் வாசிக்கும் ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்முடைய டெலிவா ஐடியை பயன்படுத்தி பதிவேற்றம் செய்யலாம். இதில் 1 முதல் 5 வரை நட்சத்திரங்கள் பெரும் வாய்ப்பு கிடைக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அருண்? கடந்த ஆண்டு என் அண்ணனுக்கு பள்ளி பரிசளிப்பு விழாவில் அதிக வாசிப்பு நீலா வாசிப்பு திட்டத்தில் அதிக புத்தகங்களை வாசித்ததால் சிறப்பு பரிசு கிடைத்தது. ஆம். ஓ, அப்படியானால் இது நமக்கு நல்ல பழக்கத்தை உருவாக்குமா? நிச்சயம். தினமும் வாசிப்பதால் அது ஒரு நல்ல பழக்கமாக மாறும். நான் இனிமேல் இந்த திட்டத்தில் ஆர்வமாக கலந்து கொண்டு தினமும் வாசிப்பேன். அருமை. வாசிப்பு நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. நன்றி ராதா. உன்னால் நான் வாசிப்பு முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி. நாம் எல்லோரும் வாசிப்பை நம் வாழ்க்கையை ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோம். சரி, நான் இப்பொழுதே என் டெலிஃபோனை